வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம டெட்பூல் அண்ட் உல்வரின் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம டெட்பூல் ஒரு அவெஞ்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்படி அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கும்போது தான் இந்த உலகமே வந்துட்டு ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபத்துல இருந்து தடுக்கணும்னா உல்வரினுடைய ஹெல்ப் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உல்வரினையும் வர வைக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கதை. இந்த ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஸோ முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் டியூயல் ஹீரோ திரைப்படம். ரெண்டு ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் வர போகிறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஹீரோஸை எவ்வளோ பேலன்ஸ்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒருத்தரை ஏற்றி இன்னொருத்தரை இறக்கி காட்டிட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனாலேயே ரெண்டு ஹீரோஸையுமே அவ்வளோ அழகாக அவங்களுடைய கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம டெட்பூல் வந்துட்டு ஒரு காமெடி ஹீரோ. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோஸும் காட்டுறாரு, காமெடியும் பண்ணுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம உல்வரின் வந்துட்டு ஒரு மாசான கேரக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் அளவுக்கு இந்த படத்தில் மாஸ் இல்லைன்னாலுமே இது வேற ஒரு உல்வரின் தான். அந்த ஒரு உல்வரினுக்கு ஏற்ற மாதிரி மாஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டருமே கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டியூயல் ஹீரோ சப்ஜெக்டை கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இது இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம டெட்பூல் கேரக்டர் ரொம்ப ஏரேட்டடாக இந்த திரைப்படத்தில் பேசுகிறாரு. அவரோட டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டபுள் மீனிங்காக இருக்குது. நிறையா கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு. இந்த பார்ட் 1 பார்ட் 2 கூட இந்த அளவுக்கு அவர் பேசினாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த படத்தில் பயங்கரமாக கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் ஃபேமிலியோட தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. அந்த மாதிரியான ஒரு படமாகத்தான் இது இருக்குது. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் சுத்தமாக தமிழ் டப்பிங்கில் அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரேட்டட் டைலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் மீனிங்குமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது தான். ஆனால் அது அடல்ட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெட்பூல் அப்படிங்கிற ஒரு படமே வந்துட்டு அடல்ட் ஆடியன்ஸ்க்கானது தான். ஆனால் நம்ம உல்வரின் திரைப்படம் அடல்ட்டுக்கானது மட்டும் கிடையாது, அது சின்ன வயசு பசங்க கூட பார்ப்பாங்க. உல்வரின் ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய சின்ன பசங்களுமே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க உல்வரினை பார்க்கறதுக்காக இந்த படத்துக்கு வந்திருந்தாலும் நம்ம டெட்பூலுடைய வார்த்தைகளை சுத்தமாகவே கேட்க முடியாது, கெட்டு தான் போவாங்க பசங்கள்லாம். ஸோ அதனாலேயே டெட்பூல்னால உல்வரினுமே இந்த படத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். உல்வரினை பார்க்க வர்றவங்க கூட டெட்பூல் மூலமாக கெட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வருது. அடுத்ததாக மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா 3D தான். ஸோ 3D வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் 3Dயில் எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்லாவே பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு படி மேலே போய் நிறைய விஷயங்கள் 3Dக்காகவே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கத்தியெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி, அப்புறம் அந்த கண்ணாடி துகள்களெல்லாம் வெடிச்சு சதறும் போது நம்ம மேலே வந்து விழுகிற மாதிரின்னு சொல்லிட்டு 3Dக்காக நிறைய எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமியோஸ், நிறைய சர்ப்ரைசிங்கான கேமியோ என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவங்கெல்லாம் இந்த படத்தில் வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நிறைய கேமியோ என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்க்கு அவங்க போகும்போது ஒவ்வொரு கேமியோவாக பண்ணதுங்கிறது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படத்தில் காட்டியிருந்தாங்க. சும்மா ஏனாதானோன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிஷனை முடிக்கிறாங்கிற மாதிரி காட்டாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸோ இவனுடைய கருத்து வேறுபாடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணி அந்த திரைப்படத்தை கொண்டு போனதுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு கேரக்டர்ஸை காட்டும் போது நமக்கு போர் அடிக்கல படத்தில். மற்ற கேரக்டர்ஸ்லாம் காட்டும் போது கொஞ்சம் லேகிங்காக தான் இருந்துச்சு. பட் டெட்பூல் அண்ட் உல்வரின் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸை காட்டும் போது மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் பாசிட்டிவாக அமைஞ்சாலுமே இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கா இந்த திரைப்படத்துலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம டெட்பூல் வந்துட்டு ஒரு அவெஞ்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உல்வரின் தேவைப்படுறாரு. ஸோ அதனால் உல்வரினை வர வைக்கிறாரு. இதுதான் ஸ்டோரிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. இதுல நம்ம டெட்பூல்கான ஸ்டோரியை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காட்டியிருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவர் எதுக்காக உல்வரினை தேடி போறாரு, அவர் என்ன நோக்கத்தில் இந்த படத்தில் இருக்காருங்கிற மாதிரி அவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கு. பட் நம்ம உல்வரின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ இது அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டோரியை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஸ்டோரி இல்லையே, இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் போகலையே அப்படிங்கிறது ஒரு குறையாக தான் இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா இந்த திரைப்படத்தினுடைய வில்லி கதாபாத்திரம். ஸோ ஒரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு அம்மா வராங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க நேம் கேசந்திரா சம்திங் ஏதோ வரும். ஸோ கரெக்டாக வாயில்
நுழையல. ஸோ அந்த ஒரு கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அந்த அம்மா வந்துட்டு ஏதோ பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற ஒரு யூனிவர்ஸில். ஸோ அந்த ஒரு இடமெல்லாம் கொஞ்சம் லேகி போர்ஷன்ஸாக தான் போச்சு. அவங்க பேசுகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி, அவங்க வர்ற இடமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகியாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அந்த இடத்துலையுமே நம்ம டெட்பூல் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவரோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஏ-ரேட்டட் ஜோக்காகவே இருக்குமா. ஸோ அதனால் அவர் தான் நம்மளை வந்து எங்கேஜிங்காகவே வச்சுட்டு இருந்தது டெட்பூல் தான். ஸோ என்னதான் கொஞ்சம் படம் லேகாக போன மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து ஒரு டைலாகை போட்டு காப்பாற்றி விட்டுறாரு படத்தை. ஸோ இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆச்சுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நிறைய கேமியோ ரோல்ஸ் இந்த திரைப்படத்தில் இருக்குது சர்ப்ரைசிங்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கேமியோ ரோல்ஸ் வரும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. இவரெலாம் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது தான். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பெருசாக அந்த திரைப்படத்தில் ஏதாவது மாற்றத்தை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அப்புறம் போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ அவங்க வந்துட்டு போனதுக்கான இம்பேக்டே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு திரைப்படத்தில் கிரியேட் ஆகலை. ஸோ எதுக்கு இவங்க வந்தாங்க, எதுக்கு இப்போ இவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த கேரக்டர் வர்றதுனால படத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சா, அந்த கேமியோஸ்க்கு ஏதாவது ரீசன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு ரீசனுமே இல்லை. அதாவது ஸ்கிரிப்டில் தேவைப்படுற மாதிரியான கேமியோஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேமியோ ரோல்ஸ் வச்சா மாதிரி இருந்துச்சே தவிர பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அந்த ரோல் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரோலுமே இல்லைங்க. அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது நம்ம மார்வல் மூவிஸ் ரொம்பவுமே கீழே இறங்கி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இருந்த மார்வல் மூவிஸ்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ கேரக்டருக்கான ஆரிஜின், அப்புறம் வில்லன் கேரக்டருக்கான ஆரிஜின், அப்புறம் ஹீரோ கேரக்டருடைய பவர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், வில்லன் கேரக்டருடைய பவர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஹீரோ எப்படி எப்படிலாம் மக்களை காப்பாற்றுறான், வில்லன் எப்படி எப்படிலாம் மக்களை அழிக்கிறான்னு சொல்லிட்டு மீதி கதையை கொண்டு வருவாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை முடிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவே அமைச்சிருப்பாங்க. பட் இப்போ எல்லா கேரக்டருடைய பவர்ஸும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லா வில்லன் கேரக்டர்ஸ்க்குடைய பவர்ஸுமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஹீரோஸ்லாம் அவங்களுடைய பவர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோஸ் எந்த மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸில் இறங்குறாங்க வில்லனுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரியான மோடில் தான் வந்து பார்த்தோன்னா போயிடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது ஆடியன்ஸை என்கேஜிங் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் காட்சிகளெல்லாம் வச்சு அங்கங்கே தூவி விட்டு போனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. பட் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி அங்கங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை விட பேசுகிற காட்சிகள் நிறையாவே இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய லேகை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க, நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வர்ற சண்டையெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே காயமாக போகிறதில்ல, ரெண்டு பேருக்குமே பட்ட காயம் ஹீல் ஆகிக்கும். அப்புறம் எதுக்குறா சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த சண்டை காட்சிகளெல்லாம் என்ன அற்புதமாக கேப்சர் பண்ணியிருந்தாலும் மீனிங்லெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த சண்டையே வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத சண்டை, போட்டாலும் வேஸ்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது அப்புறம் இதுக்கு அந்த சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பேசுகிற காட்சிகளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே படம் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆனதை தவிர்க்க முடியாதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம மார்வல் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டோரி சொன்னாலும் நம்ம மார்வல் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம மார்வலை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிருக்கிறதுனால நீங்கள் என்ன ஸ்டோரியை காட்டினாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அந்த ஒரு ஸ்டோரியை லேக் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே வைஸ் நீங்கள் அழகாக காட்டினாவே போதும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸை அங்கங்கே என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துலையுமே போர் அடிக்க விடாமல் களைச்சு போயிடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாவே போதும். ஸோ டெட்பூலுடைய டைலாக்ஸ் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குதே தவிர அங்கங்கே சிரிப்பு வர வைக்கிறத டெட்பூலுடைய டைலாக்ஸ் தானே தவிர படத்தில் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்றது கிடையாது. அந்த கேமியோ ரோல் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சே தவிர அந்த படத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்கல, ஃப்ளாட்டாக படம் போனது மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளேலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுதுங்க. அடுத்ததாக இந்த திரைப்படத்துடைய மியூசிக்கு. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறையே வைக்கல. நம்ம உள்வரின் வரக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும் அல்லது அந்த கேமியோ ரோல்ஸ் வர்ற சீன்ஸாக இருக்கட்டும் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அந்த மியூசிக்கை கேட்கும்போது. அண்ட் ஆல்சோ அவங்க வர்ற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் பிஜிஎம்லாம் வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க படம் ஒர்த்தான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம மார்வல் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் இந்த அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கு அப்புறம் நிறையா திரைப்படங்களுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அதில் ஒரு நல்ல படம் அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமை சொல்லலாம். அந்த படம் வேணால் நல்லா ஒரு வசூலை கொடுத்துச்சு. மற்ற திரைப்படங்களெல்லாம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வாங்கிச்சு. பட் இந்த ஒரு திரைப்படம் அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மற்ற திரைப்படங்களெல்லாம் மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கல்ல அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கு அப்புறமா, அதுக்குள்ளெல்லாம் பொறுக்கி பார்த்தா
இந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை கண்டிப்பாக டெட்பூல் அண்ட் உல்வரின் ஃபேன்ஸ் பார்க்க தான் போறீங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இந்த திரைப்படம் கொடுத்துறாது. பட் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்துறாதீங்க. டெட்பூலுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பச்சை தான் பேசி வச்சிருக்காரு நம்ம டெட்பூல். சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 6.7 அவுட் ஆஃப் 10. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் நல்ல படங்களாக இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது பெரிய ஒரு நல்ல படம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.7 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுக்குற ரேஞ்ச் தான் இருக்குது. பட் நம்மளை நல்லா ஒரு என்டர்டைன் பண்ணுற திரைப்படமாக தான் இது அமையுது. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இந்த திரைப்படம் பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.